நாம் செய்கிற ஒரு செயல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துமா அப்படிங்கிறதுக்கு இந்த குட்டி கதையை கேளுங்க. ஒரு மரத்தடியில் ஒரு ஞானி உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு நிறைய மக்கள் வந்து காத்துட்ருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வாய் பேச முடியாத ஒரு குட்டி பையன் அந்த ஞானி முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் வந்து நிற்கிறத வந்து உணர்ந்துட்டு அந்த ஞானி வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. நிறைய மக்கள் வந்து பேசிக்கிட்டாங்க, அவனுக்கு வந்து வாய் பேசவே தெரியாது, இவன் என்னத்தை பேசிட போகிறான் ஞானிக்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த பையன் அவன் பேச நினச்சதை ஒரு பேப்பரில் எழுதி அந்த ஞானிக்கிட்ட வந்து காட்டுறான். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, நம்ம செய்கிற ஒரு செயல் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ஞானி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உன் கையில் இப்போ ₹1 காயின் இருக்குது. இதை நீ ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது வயசான ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து உங்ககிட்ட வந்து காசு கேட்குறாங்க. நீ அந்த காயினை கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அந்த பையனும் கண்டிப்பாக நான் அந்த ₹1 காயினை அந்த பாட்டிக்கே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி காட்டியிருக்கான். உன்கிட்ட இருந்த ₹1 காயினையும் நீ வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ட. ஆனால் அதை பார்த்து சுற்றி இருந்த மக்கள் வந்து என்ன பேசுவாங்க, ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க, தன்கிட்ட இருந்த ₹1 காயினையும் அந்த பாட்டிக்கே கொடுத்துட்டான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு நல்ல விதமாக பேசுவாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ பசியில் இருக்கக்கூடிய பாட்டிக்கு ஒரே ₹1 தான் கொடுக்காம பாரு அப்படின்னு சொல்லி உன்னை தப்பாகவும் பேசுவாங்க. நம்ம செய்கிற செயலை 2 விதமாக பார்க்குற மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம செய்கிற எல்லா செயலும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தாது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாராம். நாம் செய்கிற எல்லா செயலும் எல்லாரையும் சந்தோஷப்பட வைக்காது.